மனதை வருடும் மயிலிறகாய் உங்கள் நேரத்தை இனிமையாக்க சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருமையான கதைகளை கேட்க சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. எழுத்தாளர் சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் மாண்புறு மங்கையே. மங்கை 5. கடந்து வந்த நினைவலைகளில் சிக்கித் தவித்தவள் மகிழ்ந்து சட்டென நின்றதும் அதிலிருந்து மீண்டாள். தன் கண்களை சுழற்றியவள் தனது வலது புறத்திலிருந்து ரித்திக் மகிழுந்தின் கதவை திறந்து கொண்டு இறங்கியதும் தனது இடதுபுறம் பார்க்க அங்கே ஒய்யாரமாக அவளது வீடு இருந்தது. மகிழுந்தை விட்டு இறங்கியவள் வீட்டிற்குள் நுழைந்தாள். தன் அறைக்கு சென்ற ரித்திக் ஒரு குளியலை போட்டுவிட்டு வேறுடை மாற்றி நாசியில் முகக்கவசம் ஒன்றை அணிந்து வெளியே வந்தான். அவனை ஆராய்ந்தாள். அவனோ எங்கோ கிளம்புவதற்கு தயாராகி கொண்டிருந்தான். எங்க போறீங்க ரித்திக்? சந்தேகம் கொண்டு வினவினாள் வதனா. கமிஷனர் ஆஃபீஸ் போறேன் என்றான் கார் சாவியை எடுத்துக்கொண்டு. எதுக்கு அங்க போகணும்? மீண்டும் அவனை கேள்வியால் தடுத்தாள். என்ன பேசுற நீ? சுடர் முகத்துல ஆசிட் அடிச்சிருக்காங்க. அது யாருன்னு தெரிஞ்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டாமா? அவன் யாருன்னு தெரியணும் எனக்கு என பற்களை நெருவென கோபத்தில் கடிக்க கண்கள் இரண்டும் சிவக்க நின்றான். அவனது இந்த கோபம் புதிதாக இருந்தது அவளுக்கு. நீ எதுக்கு அவளுக்காக இதெல்லாம் பண்ற? சுடரோட அம்மா அப்பா பார்த்துப்பாங்க ரித்திக், நீ ஏன் இதுல தலையிடுற என கேட்கவும் யாரோ ஒருவன் மேல் இருந்த கோபம் வதனாவின் மேல் திரும்பியது. என்ன பேசுற வதனா நீ? சுடர் உன் தங்கன்னு சொல்லுவ? உன் தங்கைக்கு ஒன்றுனா இப்படிதான் சொல்லுவியா? நீ எப்படியா போ. சுடர் நான் காதலிக்கிற பொண்ணு. அவளுக்கு ஒன்றுனா எனக்கு துடிக்கும். அவளுக்காக இதென்ன என்னமோ செய்வேன். நரம்புகள் புடைக்க பேசியவனை வலியோடு கண்டு விரக்தியில் சிரித்தாள். இதெல்லாம் ஒரு பொண்டாட்டியா நான் கேட்க எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்ல ரித்திக்? உங்களுக்கு அந்த அளவு என கொடுத்துட்டேன்ல என்றவள் விழிகளில் நீர் வழிய கேட்க அவனிடம் பதில் இல்லை. அவளோட முகத்தை பார்த்துதானே உங்களுக்கு காதல் வந்தது. இப்போதான் அது சிதைஞ்சு போச்சே. இன்னும் அவன் மேல உங்களுக்கு காதல் இருக்கா ரித்திக்? முகத்தை பார்த்து காதலித்தவன் தானே. அவள் முகம் சிதைந்ததுமே தன்னிடம் வருவான் என்றெண்ணியது பேதை மனம். ஆனால் அவனோ வதனா. குரலில் ஒரு அழுத்தம் இருந்தது. நீ இப்படி பேசுவன்னு நான் நினைக்கல வதனா. அவளோட முகத்தை பார்த்து மட்டும் நான் காதலிக்கல. அவளை எனக்கு முழுசா பிடிக்கும். அவ முகம் சிதைஞ்சது எனக்கு பெருசா தெரியல. அவ எப்படி இருந்தாலும் நான் அவளை அக்செப்ட் பண்ணிக்குவேன். அதுதான் உண்மையான காதல். அவன் எடுத்துரைக்க மீண்டும் விரக்தியில் சிரித்தாள். நீ எல்லாம் இதை சொல்றியடா என்பது போல அவனை கேலி பார்வை பார்த்தவள். உண்மையான காதல் எது ரித்திக்? உண்மையான காதல் கட்டின மனைவி குறையோடு இருந்தும் காதலியோட குறைய பார்க்காம அவளை அப்படியே ஏத்துக்கிறதா? வார்த்தைகளால் குத்தி காட்டினாள். அவனுக்கு அதுவோ செருப்பால் அடித்தது போல் இருந்தது. இத நீ எனக்கு ஆக்சிடென்ட் ஆன போது சொன்ன. இப்போ சுடர் முகம் பாதிச்சதுனால சொல்றேன். இன்னும் எத்தனை பேர் என்று கேள்வி கணைகளை தொடுக்க அது ஒவ்வொன்றும் அவனை துளைத்தன. பதில் சொல்லு ரித்திக். இதே போல நானும் குறையோட இன்னும் உன் மனைவியா தான் இருக்க. என் மீது இருந்த காதல் எங்க போச்சு? அவளது கூர்மையான விழிகள் அவனை கூர்போட பேச்சற்று போனான். உதாசீன பார்வையோடு தன் அறைக்கு சென்று விட அவனோ அப்படியே அமர்ந்து விட்டான். அதே நேரம் இங்கோ கதிரை அழைத்து பேசினார். அவளுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர். சொல்லுங்க சார் என்று அவர் முன் அமர்ந்தார் கதிர். உங்க பொண்ணை பத்தி தான் மிஸ்டர் கதிர் பேசணும். கெட்டதிலும் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்களே, அது போலதான் உங்க பொண்ணுக்கும் நடந்திருக்கு. ஆசிட் கண்ணுல படல. சோ கண்ணுல எந்த பாதிப்பும் இல்லை. முகத்துல கூட முழுசா ஆசிட் படல. கரோசிவான ஆசிட் இல்லாததுனால பாதிப்பு ரொம்ப கம்மி தான். ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலாம். அதுக்கு முன்னே அவங்க மனதை திடப்படுத்துங்க. கொஞ்ச நாளைக்கு அவங்க ஃபோட்டோவையோ இல்லை கண்ணாடியவோ பார்க்க விடாதீங்க. இந்த சூழ்நிலையில அவங்க மேலே உள்ள ஹோப்பை இழந்துடுவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலி தான் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். அவங்க வெளியே வரவே பயப்படுவாங்க. நான் சொல்லணும்னு இல்லை, நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்றார் அம்மருத்துவர். எப்பயும் எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக தான் டாக்டர் இருப்போம். நீங்கள் சொல்லணும்னு இல்லை, நாங்கள் அவளை தேற்ற முயல்கிறோம். ரொம்ப நன்றி டாக்டர். அங்கிருந்து வந்தவர் தன் மகள் இருக்கும் அறையை நோக்கி நகர்ந்தார். அங்கே கலைமதியின் பேச்சுதான். தெய்வானையும் கதிரும் மகளை காண திறனற்று போனார்கள். அங்கே மருந்துகளுக்கு அப்பாற்பட்ட சக்தியாக இருந்தாள் மதி.
அங்கிருக்கும் சூழ்நிலையை புரிந்து ஓரளவு அதை மாற்ற எண்ணினாள். நீ வேற அக்கா, கையில சானிடைசர் கொடுத்தா நம்ம பயலுக தீர்த்தமா நினைச்சு குடிக்கிறானுங்க. கொரோனா தோடு, கொரோனா சாரி, கொரோனா வடை, மாஸ்க் பரோட்டா, கொரோனாக்குன்னு மருந்து கண்டுபிடிக்காம என்னென்ன கண்டுபிடிக்கிறான் பாரு. அவள் போனில் வரும் கொரோனா மீம்ஸ் எல்லாம் காமெடியாக சொல்லி சுடரை சிரிக்க வைத்தாள். தன் தமக்கையை பார்த்ததும் மொத்தமாக உடைந்து போனாள் மதி. அவளது அக்காதான் அவளுக்கு உலக அழகி. அந்த முகத்தில் மட்டுமே இயற்கையான அழகு இருக்கிறதென்று எண்ணிக்கொண்டு இருப்பவள் அதுவே வெந்து சிவந்திருக்க அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. மடியை திறந்த வெள்ளம் போல் அன்னையை அணைத்து அழுது விட்டாள். அம்மா, அக்கா, அக்கா, என் அக்காவோட வந்த முகம் எங்கம்மா? ஏம்மா அக்காக்கு இப்படி நடந்துச்சு? யாரம்மா இதை செஞ்சா? யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவம்மா அவ முகத்தை போய் எப்படிம்மா மனசு வந்தது அவனுங்களுக்கு? சுடர் மயக்கத்தில் இருந்தபோது அன்னையை கட்டி அணைத்து கதறி விட்டாள். இங்க பாருமதி, நாமளும் அழுதுட்டு இருந்தா அக்கா உடஞ்சி போயிடுவா. அவ முன்னாடி நம்ம அழக்கூடாது. அவளை தேற்ற நம்ம தான் இருக்கோம். நாமெல்லாம் அவ முன்னாடி அழுதா நல்லா இருக்குமா சொல்லு? அவ எழுந்ததும் அவளை சிரிக்க வை. அவளை வெளியே கொண்டு வா மதி. அவ முன்னாடி அழாத. கதிர் மதியை சமாதானம் செய்தார். சரிப்பா, அவ முன்னாடி நான் அழமாட்டேன். நான் அக்காவுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். அவ முன்னாடி நான் அழமாட்டேன் என்று கண்களை துடைத்தாள் மதி. அவளை அணைத்து முத்தமிட்டார் கதிர். அதன்படிதான் அவளும் சுடரை சிரிக்க வைத்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தவாறு தெய்வானை அமர்ந்திருந்தார். 2 நாள் மருத்துவமனையில் இருந்த பின் அவளை டிஸ்சார்ஜ் செய்து அழைத்து வந்தனர் இல்லத்திற்கு. அவளுக்கு இப்படியானதால் அவளை பார்க்க வந்தனர் அக்கம் பக்கத்தினர். காரிலிருந்து இறங்கியவளின் முகத்தை மூடவில்லை. அப்படியே அழைத்து வர சிலர் அவள் முகத்தை கண்டு பயந்தனர். சிலர் முகம் சுழித்தனர். தன்னோடு நிற்கும் பிள்ளைகளின் கண்களை மறைத்தனர். இதையெல்லாம் அவள் பார்க்காமல் இல்லை. வாசலில் நிற்க அவளை ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்தார் ஆரஞ்சு அம்மாள். அவள் முன் யாரும் புலம்ப வேண்டாம் என்று முன்கூட்டியே சொல்லியிருந்தார் கதிர். அதன்படியே அவரும் அமைதியாக, அதே சமயம் கண்ணீர் விட்டு கொண்டும் இருந்தார். தன் அறைக்கு வந்து மெத்தையில் படுத்து கொண்டாள். சற்று முன் அனைவரின் பார்வையும் அவளுக்கு வந்து போனது. உள்ளுக்குள் தன் முகத்தை எண்ணி பயம் இருக்க கண்களில் நீர் வடிந்தன. அவள் தலைமாட்டில் அமர்ந்தார் தெய்வானை. மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத சுடர்மா. எப்பையும் மனுஷனோட வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு மனுஷனை திடமாக்க கடவுள் சில சோதனைகளை தரதான் செய்வான். நாம நம்ம மனசை திடப்படுத்திக்கிட்டு அந்த சோதனையிலிருந்து மீண்டு வர முயற்சி செய்யணும். மற்றவங்க பார்வையை எண்ணி பயப்படாத. அது என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. மற்றவங்க பார்வையை நினைச்சு ஒன்ன நீயே வருத்திக்காத சுடர்மா. உன் அம்மா, அப்பா, மதி, பாட்டி, வதனா, ரித்திக் சார், இவங்க பார்வை எப்போதும் மாறாது. நீ நிம்மதியா இருமா என்று நெற்றியில் முத்தம் வைக்க அவரை கட்டி அணைத்து அவருக்குள் புதைந்து போனாள். வெகு நேரம் கழித்தே உறங்கி போனாள். அவளை உறங்க வைத்த பெண் வெளியே வந்தவரை ஏறிட்டனர் கதிரும் மதியும். எதுவோ சொன்னால தெய்வான? மகளின் மனதில் உள்ளதை தெரிய கேட்டார். எதுவுமே சொல்லலங்க. அழுதா கொஞ்ச நேரம், அப்படியே தூங்கிட்டா. மற்றவங்க பார்வையை நினைச்சுதான் பயப்படுறா என்றார். அவள் மனதை படித்தது போல் கலங்கிய விழிகளுடன் குரல் கமறியது அவருக்கு. தெய்வான, இப்ப நீ ஏன் அழற? கதிர் அவரை அணைக்க, முடியலங்க. அவ முன்னாடி சாதாரணமா ஏற்க முடியல. பெத்தவளா அவளை பார்த்தத நிறைய யோசிக்க தோணுது. நம்ம பிள்ளையோட எதிர்காலத்தை நினைக்கும் போது. அதற்கு மேல் பேச முடியாமல் தொண்டை அடைத்தது. தெய்வான, ஒரு நல்ல அம்மா அப்பாவா நம்ம கடமை நிறைய இருக்கு. நீயும் நானும் இப்ப அவளை தேத்த வேண்டிய கடமையில இருக்கோம். நீயே அழுதா சரி வருமா? அவளோட எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாத. தீர்வு கிடைக்கும். யாரும் அவன் முன்னாடி இதை பத்தி பேச வேண்டாம், பரிதாபமா பட வேண்டாம். எப்பவும் போலவே அவளை பார்த்துக்கணும். அவன் மனசுல இருக்க தன்னம்பிக்கையை இழக்காம பார்த்துக்கணும். அவன் முன்னாடி இப்படி இருக்கக்கூடாது யாரும். கட்டளையாகவே உரைத்தார். என் பேத்தியோட முகத்தை பார்த்து பாசம் காட்டலடா. அவ தைரியமானவ. அவளுக்கு நாங்க ஆதரவா தாண்டா இருப்போம். நீ சொல்லணும்னு இல்லை. இருந்தாலும் பொண்ணுங்க எங்க வழியை எப்படி கரைக்க? அதான் என் மருமக அழறா. தன் மருமகளுக்காக பரிந்து வந்தார் ஆரஞ்சம்மாள். சரிம்மா, அதுக்காக அவன் முன்னாடி அழ வேண்டாம் என்றார். குடும்பம் மொத்தமும் அமைதியே கதி என்றானது. 2 நாட்கள் செல்ல ரித்திக் மட்டும் வந்திருந்தான் அவளை காண. வெண்ணையில் செய்தது போல இருக்கும் அவளது வதனம் அமிலம் பட்டு சிவந்து இறுகி போயிருந்தது. துரு துருவென அலையும் விழிகள் எங்கோ பார்த்து நிலைத்து நின்றன.
ஓயாது பேசும் வாய் கூட சோர்ந்து போய் கிடந்தது. என்ன சுடர்மா, மௌன விரதமா? எத்தனை நாளைக்கு என்று பேச்சு கொடுக்க அவளோ அமைதியை தத்தெடுத்தது போலவே இருந்தாள். என்ன வாய்க்கு ரெஸ்டா மேடம்? மீண்டும் மெல்ல இதழை மட்டுமே விரித்தாள் பதிலின்றி. இது சரி வராது, உனக்கெல்லாம் வதனாதான் கரெக்ட், அவளை வர சொல்றேன் என்றான் கேலியாக. வதனாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல தம்பி என்றார் தெய்வானை அவனுக்கு காஃபியை கொடுத்தவாறே. இல்லம்மா, நான் இங்க ஒரு விஷயமா தான் வந்தேன், அதான் அவளை கூட்டிட்டு வரல. அங்கிள், எனக்கு கமிஷனரை தெரியும், அவர்கிட்ட பேசி ரெக்வஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்க சொல்லுவோம். இதை செஞ்சது யாருன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி தரணும். அதுக்காக உங்களை பார்க்க தான் வந்தேன் என்றான் காஃபியை பருகியவாறு. அவரும் உடன் செல்ல இருவருமாக கமிஷனர் அலுவலகத்திற்கு சென்று பேசி கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டு வந்தனர். இன்றோடு கொடைக்கானல் வந்து ஒரு வாரமானது முத்துவுக்கும் மாரிக்கும். இருக்க இடமும் 3 வேளையும் உணவும் கிடைக்க வேலையின்றி வெட்டியாக ஊர் சுற்றி அடைவதிலேயே அவர்கள் பொழுது ஓடின. அவனது எண்ணம் முழுக்க சுடர் மட்டுமே இருந்தாள். அவளது பேர் கூட தெரியாமல் காதலை வளர்த்தவன் அவளது துன்பத்திற்கு மேலும் அவனே காரணமானான். முத்து, என்னடா ஒரு வாரமா பேசாம கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு இருக்க? முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற, என் மேல கோபமா? மாறி தன் நண்பனின் ஒதுக்கத்தை கண்டு கேட்க, என் மேல தாண்டா கோபம். அக்காவை பத்தி யோசிச்சு இதை பண்ணுன, அவளும் நல்லாகிட்டா, ஆனா நான் செத்துட்டேன்டா. உயிர் வர வலிக்குது மாறி. நான் காதலிச்ச பொண்ணோட முகத்துல ஆசிட் அடிச்சிட்டேன்டா, அதுவும் ஏன் கையால. தன் மீது ஆத்திரம் பொங்க கோபத்தில் கத்தி அழுதான். சாரி மச்சான், அக்கா பத்தி யோசிச்சனே தவிர ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பத்தி நினைக்காத சுயநலவாதி ஆகிட்டேன். அவனும் வருந்த, மாறி நீ மாடனுக்கு போனை பண்ண, எப்படியாவது இதை செய்ய சொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கணும் என்றான். மச்சான், செல்லாக்கு தெரிஞ்சா கொலை பண்ணிடுவான்டா, வேணாம் மச்சான். அவன் பயம் கொள்ள அவனிடம் போனை பறித்து மாடனை அழைத்தான். அவனிடம் போனில் அனைத்தையும் கூறி முடித்தான். அவனும் செய்வதாக கூறி போனை வைத்தான். யார் இதை செய்ய சொன்னானுங்களோ அவனுக்கு என் கையால தாண்ட சாவு என்றான். இங்கோ தன் அலைபேசி அடித்து அமர யார் என்று பார்த்தவள் கம்பெனி காலாக இருக்க மீண்டும் மேசையில் வைக்க சென்றவள் அந்த கருந்திரையில் தெரிந்த தன் முகத்தைக் கண்டு பயந்து போனாள். அலைபேசியிலுள்ள படப்பிடிப்பி மூலம் தன் முகத்தை பார்த்தவளுக்கு அழுகை பீறிட்டது. நோ! அலைபேசியை வீசியவள் சத்தமாக அழத் தொடங்கினாள். அனைவரும் பதறி அடித்து கொண்டு வர முகத்தை மூடி கீழே மண்டியிட்டு அழுகும் சுடரை கண்டு அதிர்ந்தனர். சுடர்மா, என்னாச்சுமா? ஏமா அழுகிற? என்னம்மா ஆச்சு? தெய்வானை அவளை அணைக்க, அக்கா உனக்கு என்னக்கா ஆச்சு? அவளும் மண்டியிட்டு அமர்ந்தாள். முகத்தை மூடிக்கொண்டே, என் முகத்தை என்னாலே பார்க்க முடியலம்மா. இனி என் முகத்தை போல என் வாழ்க்கையும் ஆகிடுமே. என்னால் இனி எப்படிம்மா வாழ முடியும்? எப்படி என்னால் மனுஷங்களை பார்த்து பேச முடியும்? இனி எப்படிம்மா மற்றவங்க பார்வையை சமாளிக்க போறேன் என்று கதறினாள் சுடர். மங்கை 6. தன் அன்னையின் நெஞ்சில் முகத்தை அழுத்தி கொண்டு அழுது கரைந்தாள் சுடர். அலைபேசி திரையின் வழியே தன் முகத்தை கண்டு மனம் வெகுண்டவளால் அழ மட்டுமே முடிந்தது. மா, என் வாழ்க்கையே போச்சு. இனி எப்படிமா நான் வெளியே போவேன்? எல்லாத்தையும் எப்படிமா ஃபேஸ் பண்ணுவேன்? மகள் கேட்கும் கேள்வியால் பெத்த வயிற்றில் வலி வந்து போனது. எல்லாரோட பார்வையும் வேற மாதிரிலமா இருக்கும். என் முகத்தை பார்க்கவே அருவருப்பு படுவாங்களே. சிலர் பயந்து போவாங்க. எப்படிம்மா இந்த சமூகத்தில் என்னை ஏற்றுப்பாங்க? இனி என்னால் சாதாரணமாக இருக்க முடியுமா? எல்லாத்துலேயும் என்னை ஒதுக்கி வைப்பாங்களே. கதறினாள். தன் மகள் சுடரா இது என்பது போல தன் மேல் நம்பிக்கையற்று கரைகிறாளே. எத்தனை தைரியமான பெண் இவள்! சமூகத்தை கண்டு அஞ்சுகிறாளே. எதையும் சமாளிப்பேன் என்று திறம்பட பேசும் தன் பெண்ணின் மனநிலைமையும் மாறிவிட்டதே. அவளை தேற்ற அவளது அழுகையை நிறுத்த வழி தெரியாது தவித்து போனார் தெய்வானை. நம்பிக்கையும் தைரியமும் மனதில் நிறைந்திருந்தாலும் இந்த விபத்திற்கு பின் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. சுடர்மா, நீயா இப்படி பேசுற? நீ தைரியமான பொண்ணுடா. மற்றவங்க பார்வைக்காகவா பயப்படுற? மற்றவங்க பார்வை என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அவங்க பார்வை மாறுபடதான் செய்யும். அவங்கள நினைச்சு உன்னை நீயே ஏமா வருத்திக்கிற? உன் மேல பரிதாபப்படுவாங்களே ஒழிய உனக்காக யாரும் இருக்க போறதில்ல. அவங்க உன் கூட வரப்போறதும் இல்லை. நீ அவங்கள பத்தி ஏன் கவலைப்பட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற என கேட்டு தன் மகளை காண வெம்பிக் கொண்டே தன் அன்னையை கண்டாள். என்னடா, உன்னை சமாதானம் செய்ய நான் சொல்லல.
உன்னை இப்படி பண்ண காரணம் என்ன? இது போல துவளணும் தான். நீயும் அவங்க எண்ணத்துக்கு மதிப்பு கொடுக்கறது போலதான் யோசிக்கிற. வெளியே யார் என்ன சொன்னா என்ன, எப்படி பார்த்தா என்ன, உன் வாழ்க்கை அவங்க பார்வையிலையும் பேச்சிலையும் தான் இருக்கா. அவங்களால தான் நீ வாழறியா? உன் எண்ணத்தையும் மனசையும் மாத்துமா. போ, வெளியே போயிட்டு வா. கலைய கூட்டிட்டு வெளியே போ. கோயில் தான் திறந்திருக்கே, போயிட்டு வாடா என்றார். ஏதோ சமாதானமானவள் போல் வெளியே செல்ல தயாரானாள். கலையை அழைத்து கோயிலுக்கு போக சொன்னார் தெய்வானை. மாஸ்க் அணிந்தவள் முகத்தை முக்காடு போட்டு ஒரு பக்கமாய் மறைத்தாள். இருவரும் நடந்து வெளியே வந்தனர். அவள் முகத்தை மறைத்திருந்ததால் அமிலம் பட்ட இடம் தெரியாமல் போனது. அருகே உள்ள கண்ணன் கோயிலுக்கு சென்றனர். கண்ணன் கோயிலுக்கு அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தில்தான் அவள் முகத்தில் அமில வீச்சு நடந்தது. அந்த பேருந்து நிறுத்தத்தை பார்த்தவாறு வந்தாள். அக்கா, அங்க ஏன் பாக்குற? அது கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுக்கா. கோயிலுக்கு போறோம், நல்லதை நினைச்சிட்டு வாக்கா என்று அழைத்து போனாள். வாசலில் அமர்ந்த பாட்டியிடம் துளசியை வாங்கி கோயிலுக்குள் சென்று இருவரும் கண்ணனை சேவித்தனர். கோயிலுக்கு வந்தவர்கள் அவளை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு நகன்றனர். தலையில் முக்காடு போட்டபடி இருக்கும் சுடரை கண்டு சிலர் முணங்கிக் கொண்டே போனார்கள். அவர்களை கடந்தே கோயிலை சுற்றி வந்தவள் வெளியே செருப்பை மாட்டினாள். பாப்பா, இப்ப உன் உடம்புக்கு எப்படி இருக்கு என்று கேட்டார் அப்பூக்கார பாட்டி. நல்லா இருக்கேன் பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி. யாரோ எவரோ நினைக்காம உதவி பண்ணி என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்க. உங்களுக்கு நன்றி சொன்னாலும் பத்தாது பாட்டி என்றாள். என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? ஐயோ அம்மானு நீ துடிச்ச துடிப்பை பார்த்ததும் எப்படிம்மா யாரோ எவரோன்னு நினைக்க தோணும். வீட்டில் எனக்கும் பொம்பளை பிள்ளை இருக்குமா. உன்னை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு. இந்த ஊர் உலகத்தை நினைச்சிட்டு இருக்காத. கையில பட்ட தீக்காயம் போல நினைச்சு அடுத்த வேலை பாருமா. வீட்டில் முடங்கிடாத. ஏன் பக்கத்து வீட்டு சுகந்தி, அவளுக்கும் அவ புருஷனுக்கும் தகராறு. சண்டை போட்டவன் அவன் மேல மண்ணெண்ணைய ஊத்தி நெருப்ப பத்த வச்சுட்டாமா. நாங்க தான் அணைச்சி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனோம். பாவம், உடம்பு முழுக்க தீக்காயம் கொஞ்ச நாள் வீட்டோடு கிடந்தா. அப்புறம் வயிறு காயமும் வெளிஜனங்களை நினைக்காம வேலை வெட்டின்னு பார்க்க போயிருச்சு. நீயும் வீடே கதின்னு இருக்காம வேலைக்கு போதாயே என்று அவரும் அறிவுரை வழங்கினார். இருவரும் வீட்டிற்கு வர அங்கே அக்கம் பக்கத்து வீட்டு குழந்தைகள் கிரிக்கெட் விளையாடினார்கள். கலையக்கா, வா விளையாடலாம் ஒருவன் அழைக்க. அக்கா, நீயும் வா, சேர்ந்து விளையாடலாம் அவளையும் அழைக்க குழந்தைகள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அக்கா, நீ மட்டும் வா, சுடரக்கா வேணாம் என்றான் ஒருவன். சுடரும் கலையும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். ஏண்டா எங்க அக்காவை வேணான்ற கோபமாக கேட்டாள் கலை. இல்ல அக்கா, மூஞ்சி பார்த்தா நீங்க எல்லாரும் பயப்படுவீங்க, நைட்டு தூங்க மாட்டீங்க, அக்கா கூட சேரக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க என்று ஒருவன் அப்படியே சொல்ல சுடருக்கும் மேலும் தன்னை கூர் போட்டது போல இருந்தது. கலைக்கோ கோபம் உச்சிக்கு சென்றது. எங்க அக்கா முகத்தை பார்த்தா பயந்து தூங்க மாட்டீங்களா? முடி வெட்டணும், கோயில மெஹந்தி போடணும், கல்யாணத்துக்கு போறோம், அலங்காரம் பண்ணி விடு சுடருன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் எங்க அக்காவையே தேடி தேடி வந்தீங்க. இப்ப மட்டும் என்ன வந்துச்சான்? சைக்கிள் ஓட்டி நீ கீழே விழுந்தப்ப உன் முகத்துல காயம் பட்டுச்சு. உடனே நாங்க என்ன பயந்தா போனோம்? எங்க அக்கா தானடா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனா. அந்த நன்றி கூட கொஞ்சமாச்சு இருக்கா உங்களுக்கு? எங்க அக்காக்கு என்ன பேயா பிடிச்சிருக்கு? முகத்துல ஆசிட் பட்டுருச்சு, அதுக்காக எங்க அக்காவையே வேணாம்பீங்களா என்று சத்தம் போட்டாள். கலை, நீ எதுவும் பேச வேணாம், வா வீட்டுக்குள்ள போலாம் அவளை இழுக்க. இருக்கா, ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். அப்ப இது வரைக்கும் நீங்க முகத்தை பார்த்துதான் பழகுனீங்களா? என்ன மனுஷ ஜென்மமோ நீங்க எல்லாரும் என்று கத்தினாள். அந்த குழந்தைகளுக்கு எதுவும் விளங்கவில்லை. ஆனால் சுற்றத்தாருக்கோ குழந்தைகளை வைத்து தங்களைத்தான் சாடுகிறாள் என்று புரிய தலையை தொங்க போட்டனர். போங்கடா இங்கிருந்து, நீ வாக்கா என்று உள்ளே அவளை இழுத்து சென்றாள். என்ன கலை இப்படி பேசிட்ட? குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அவங்க வீட்டுல சொன்னதை தானே கேட்பாங்க என்றவளை இடைவெட்டியவள். அதேதான் நானும் சொல்றேன். வீட்டுல சொல்லி கொடுக்கறத தானே பேசுவாங்க. அதை நல்லதா சொல்லி கொடுத்தாதான் என்ன? முகத்தை பார்த்து பயப்படுவானா? நைட்டு தூங்க மாட்டானா? எல்லாம் பேய் படத்தை பார்த்து பயந்து போற பிசாசு கொட்டிங்க மாதிரி நைட்டு தூங்காம உக்காந்துருக்கோம். அப்ப தெரியாதாமா என்னும் போதே தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தினாள். வீடே கதியென அடைப்பட்டாள். வீட்டில் இருந்தால் மேலும் மன அழுத்தம் கூடும் என்பதற்காகவே வெளியே அழைத்து சென்றால் அந்த சமூகத்தின் பார்வை அதைவிட மன அழுத்தத்தை கொடுத்து விடுகிறது. மூக்கு மற்றும் வாயை முக கவசத்தால் மறைத்திருக்க தலையில் ஒரு தொப்பியும் கண்களில் கூலிங் கிளாஸும் அணிந்திருந்தவனின் முகம் சற்று கூட கணிக்க முடியாத அளவு இருந்தது. கையுறையை அணிந்திருந்த கைகளால் பணப்பெட்டியை நீட்டினான். இதுல நீ கேட்டதை விட அதிகமாவே இருக்கு. இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை.
ஆசிட் அடிச்சவன் தலைமறைவாகிட்டான்ல என்று வினவ செல்லாவும் அவனிடம் அவனை கொடைக்கானலுக்கு அனுப்பி வச்சுட்டேன். உன் பேர் என்ன? எதுக்கு நீ அந்த பொண்ணு மேல ஆசிட் அடிக்க சொன்ன என்று வினவி அவனை கூர்ந்து கவனித்தவன், உனக்கு அதெல்லாம் தேவையில்ல. அப்படியே போலீஸ் கண்டுபிடிச்சாலும் நீ தப்பிக்க அவனை மாட்டிவிட. காதலை ஏத்துக்காததுனால இப்படி பண்ணிட்டான்னு சொல்லு. நான் கிளம்புறேன் என்றவன் அதன் பின் அங்கு நிற்கவில்லை. அந்த நிகழ்வு நடந்து நாட்கள் வாரங்களாக தன் அறையிலேயே அடைந்து கிடந்தாள் சுடர். எவ்வளவு சொல்லியும் அழைத்தும் வெளியே வராதவள் தன் அறையே கதியென இருந்தாள். அவளை பார்க்க ரித்திக்கும் வதனாவும் வந்திருந்தாலும் அறையை விட்டு வெளியே வராது உள்ளே இருந்தாள். தெய்வானை அழைத்தும் வர மறுத்து விட்டாள். வதனா, நீதான் அவளோட இன்ஸ்பிரேஷன். நீ சொன்னா கண்டிப்பா கேப்பா, போய் கூப்பிடு என்றான் ரித்திக். ஆமாமா, உன்னை பார்த்துதான் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் வளர்த்தா. கண்டிப்பா நீ சொன்னா கேப்பாமா அவரும் சொல்ல எழுந்து உள்ளே சென்றாள். சுடரோ விழி மூடி அமர்ந்திருந்தாள். ஒரு நிமிடம் அவளை தன்னை போல சுடரை கண்டாள். மேடம், என்ன எவ்வளவு நாளைக்கு தான் இந்த அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க போறீங்க என்று பின்னே கைகளை கட்டிக்கொண்டு அவளது முகத்தை பார்த்து கேட்டாள் சந்திரவதனா. அந்த முகத்தில் என்றும் அவள் காணும் கம்பீரம் என்றும் குறையாது பிரதிபலிக்க அவளை ஒரு நொடி இமைக்காது பார்த்தாள் சுடர். ஆசிட் முகத்துல தானே பட்டது, உன் திறமையில இல்லையே. இந்த ஆசிடால உன் முகத்தோடு சேர்ந்து உன் திறமையும் வந்து போயிடல. இன்னும் ஏண்டி இந்த அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க? நான் உன் முகத்தை பார்த்து வேலை போட்டு கொடுக்கல. உன் திறமை உனக்குள்ள இருக்கே, அந்த திறமைய பார்த்து தான் கொடுத்தேன். இந்த 4 சுவத்துல முடங்கிட்டா உன் அழகு முகம் திரும்ப வந்துடுமா? எப்படிடி மனசு வருது உன் அப்பா காசுல சாப்பிட உன் அம்மா பணிவிடையில இருக்க? ஏன் சுடர் அப்படியா? தன் தேவைக்கு தானே பாக்குறவளாச்சே. இப்படி உக்காரதான் உனக்கு பிடிச்சிருக்கா? உன்னை போல ஆசைப்பட்ட பெண்கள் வாழலையா? பொண்ணுக்கு தேவை அழகான முகம் இல்ல, பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் திமிரும் தான் அழகு. அதுதான் தேவையும் கூடன்னு நீ தானே சொல்லுவ. உன் திமிரும் தன்னம்பிக்கையும் எங்க? உன் முகத்தோட போயிடுச்சோ? ஊருக்கு தான் உன் உபதேசமா? உனக்கு இல்லையா? உன்னை பார்த்துதான் நம்ம கடையில வேலை செய்யற அத்தனை பெண்களும் தன்னம்பிக்கையோடு வாழ்றாங்க. நீ முடங்கி போய் அதை உடைச்சிடாத. உன்னை முடக்கி போடுற விஷயத்துல இருந்து வெளியே வா என்று அந்த அறையே அதிரும்படி கத்தினாள். மேம், என்னால முடியும்னு தோணல. இனியும் முன்ன போல தன்னம்பிக்கையோட வாழ முடியும் நம்பிக்கை இல்லை மேம். அமிலத்தால் வெந்திருந்த அவளது வதனத்தில் கண்ணீர் தடம் பதிய, அப்போ இது நாள் வரைக்கும் உன் முகம்தான் உன்னோட நம்பிக்கையா? உன் பேச்சுக்களும் செயல்களும் வெறும் வார்த்தைகள் தானா? முட்டாள், முகம் போனா உன் நம்பிக்கையை நீ இழந்துருவியா? அழகாய் இருக்கிற பொண்ணுங்களால தான் சாதிக்க முடியுமா? சாதிக்க தேவை முகந்தான்னு எந்த வள்ளுவரும் சொல்லல. தினமும் உன் கனவை எண்ணி பெருமையா சொல்லுவியே, அந்த கனவையும் சேர்த்து இந்த 4 சுவத்துக்குள்ள அடைஞ்சுக்கிட்டியா? நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீ இல்லைன்னா எனக்கு இன்னொருத்தி கிடப்பா. உனக்கு எப்படி? எத்தனை நாளுக்கு முடங்க போற? அப்பா காசுலே வாழ முடிவு பண்ணிட்டியோ? சொந்தமா கடை வைக்க கூட அப்பா கிட்ட காசு வாங்க கூடாதுன்னு நினைக்கிற ஆள் தான் இப்ப 3 வேளையும் அவர் காசுல சாப்பிட்றேன்னு ஞாபகம் இருக்கா? இப்போதான் உன்னை பார்க்க அசிங்கமா இருக்கு என்றவள் முகம் சுழிப்பதை கண்டு வெட்கி போனாள் கலைச்சுடர். மேம், அப்படி பார்க்காதீங்க. என்னால் அந்த பார்வையை ஏத்துக்க முடியல. தன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். எனக்கும் கூட உன்னை அப்படி பார்க்க இஷ்டம் இல்லை சுடர். உன் முடிவு என்ன அப்படி பார்க்க வைக்குது. இதுக்கு மேல உன் விருப்பம் என்றவள் வெளியே செல்ல கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து முதலாக முகம் சுழித்தாள். அவள் கோபமாக வெளியே வருவதை பார்த்தனர் அனைவரும். வாங்க வீட்டுக்கு போலாம் என்று எதுவும் பேசாமல் வெளியே சென்றாள். அவளை தொடர்ந்து அவனும் சென்றான். எல்லார் முகத்திலும் ஏமாற்றம் வலி தெரிந்தது. யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் அவளுடைய பேச்சு சுடரை பாதித்தது. கண்ணாடியில் சென்று தன் முகத்தை பார்த்தாள். வதனா பேசின வார்த்தைகள் காதுக்குள் ரீங்காரமிட்டன. தன் அக்கா கருப்பென்று சொல்லி கல்யாணம் தடைப்படுவதை கூறிக்கொண்டிருந்தாள் தன்னோடு வேலை செய்யும் ஒருத்தி. அதையும் கூட வேலை செய்யும் சக பெண்களும் கேட்டு கொண்டிருந்தனர். பாவம் எங்க அக்கா, இனி எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு விரக்தியில பேச ஆரம்பிச்சுட்டா. வீட்டுல எல்லாரும் எவ்வளாலதான் என் கல்யாணம் தடைப்படுதுன்னு சொல்லி அவளை மேலும் கஷ்டப்படுத்துறாங்க என்று வருத்தம் கொண்டாள். இங்க பாரு, குறை யாருக்கு தான் இல்லைன்னு சொல்லு. எல்லாருக்கும் குறை இருக்கும். ஆனா அதிகமா பேசப்படுறது பெண்களோட குறைகள் தான். அதுக்காக எல்லாம் உன் மனசை தளர விடாத. உங்க அக்காவை வீட்டிலே முடங்கி கிடக்காம வேலைக்கு போக சொல்லு. கண்டிப்பா உங்க அக்காவோட நேரத்தை பார்க்காம மனசை பார்க்குற மாப்பிள்ளையா வந்து அமையும் என்று அவளுக்கு மாறுதல் அளித்தாள் சுடர். இப்போது அவளுக்கு குழந்தையே பிறந்து விட்டது. அதை எண்ணி அவளுக்கு தன்மேல் சிறு வெறுப்பு வந்தது. ஊருக்கு தான் உபதேசமா, உனக்கு இல்லையா என்று மீண்டும் மனசாட்சி கேட்க அவளிடம் பதில் இல்லை. அமிலம் பட்ட இடத்தை விரலால் வருடினாள். உனக்காக
நான் ஏன் என்னைய முடக்கிக்கணும் என்றவள் ஒரு முடிவெடுத்தவளாக முறுவலித்தாள். ஏன் அப்படி பேசுன? என் மேல உள்ள கோபத்தை என்கிட்டயே காட்டியிருக்கலாம். எதுக்கு அவகிட்ட ஹாஷா நடந்துக்கிட்ட? யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். யார்கிட்ட கோபத்தை காட்டணும்னு கூட எனக்கு தெரியும். அவளுக்கு பக்கத்துல உட்காந்து ஆறுதல் சொன்னா கண்டிப்பா உரைக்காது. அதனாலதான் ஹாஷா நடந்துக்கிட்டேன். கண்டிப்பா நாளைக்கு வேலைக்கு வருவா என்றவள் சாலையில் விழியை பதித்தாள். அழகாய் அந்த காலை புலர தன் அறையிலிருந்து தயாராகி வெளியே வந்தாள் சுடர். நிச்சயம் அவள் புதிய சுடர்தான். வேலைக்கு போவது போலவே கிளம்பி வந்தாள். அப்பா, அம்மா, இனி எப்பவும் போல நான் வேலைக்கு போறேன் என்றவளை கண்டு அனைவரது கண்களும் கலங்கின.